ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கோயின் வந்து எங்களுக்கு என்ன ரீசன்னால் அதோட டிமாண்ட் வந்து ஹையாக இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோயினுடைய யூட்டிலிட்டி. ஓகே, இந்த யூட்டிலிட்டி அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், இந்த கோயின் வந்து என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணப்படுது. சரியா? இப்போ முதலாவது பார்க்கணும், இந்த கோயின் வந்து எங்களுக்கு என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் எத்தீரியம் எடுத்தோம்னு சொன்னால், எத்தீரியம் வந்து இப்போ கரண்ட்டாக நிறைய பேர் வந்து அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து எங்களுக்கு இந்த எத்தீரியமை கொடுத்து எங்களுக்கு வந்து ஒரு வீடோ இல்லைன்னு சொன்னால் ஒரு கார், இந்த மாதிரி பொருட்களை வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த எத்தீரியம். இப்போ கரண்ட்டாக வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த எத்தீரியமை வச்சு எங்கள் ஸ்ரீலங்கா இன்னும் எங்களுக்கு லீகல் பண்ணல. அப்படி பண்ணினாங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காலையும் வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த எத்தீரியம் வந்து என்ன ரீசனுக்காக எங்களுக்கு வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், கேஸ் ஃபீஸை வந்து டிரான்சாக்ஷனுக்கு பே பண்ணுறதுக்காக எங்களுக்கு வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த எத்தீரியம் வந்து எங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ எங்களுக்கு வந்து இந்த கொயினை வச்சு எங்களுக்கு இதை வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்எஃப்டிஸ் பை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த கொயினுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும். அப்போ அவங்க வந்து அந்த கொயினை வாங்கித்தான் அவங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் என்எஃப்டிஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெஜன் ட்ரேட் செய்கிற ஆட்கள், மீம்ஸ் கோயினில் வந்து ட்ரேட் பண்ணுற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், சொலோனாவை வச்சு தான் அவங்க வந்து மீம் கோயின்ஸை வாங்குவாங்க. அப்போ இந்த சொலோனாவுக்கு வந்து எங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. சரியா? இப்போ இந்த சொலோனா அவங்க பை பண்ணினா தான் அவங்களுக்கு வந்து டிரெக்டாக யூஎஸ்டியில் வாங்கிடாது. அவங்க யூஎஸ்டியை பை பண்ணி சொலோனாவை வச்சு தான் அவங்க வந்து மற்ற கோயின்ஸை வந்து பை பண்ணி ட்ரேட் பண்ணவாறு இருக்கும். இது வந்து சொலோனா மட்டும் இல்லை, பிஎன்பியும் இருக்குது. பிஎன்பி எத்தீரியம் ரெண்டுமே இருக்குது. அப்போ இதை வச்சு எங்களுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த கோயினுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும். அப்போ இந்த கோயினை வாங்கினா தான் அவங்களுக்கு வந்து அந்த கோயின்ஸில் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கோயினுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும். இது வந்து முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, லிமிட்டட் சப்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் வந்து எங்களுக்கு 21 மில்லியன் சப்ளை ஆகும். அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து மேக்ஸிமம் சப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த மேக்ஸிமம் சப்ளை அப்படின்னு சொல்லி என்னன்னு சொன்னால், டோட்டலாக இந்த கோயின் வந்து எங்களுக்கு எவ்வளோ சப்ளை ஆகும், ஃபுல்லாக எங்களுக்கு எவ்வளோ சப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்களுக்கு வந்து இந்த மேக்ஸிமம் சப்ளை வந்திருக்குது. ஃபுல்லாகவே எங்களுக்கு 21 மில்லியன் தான் இந்த பிட்காயின் வந்து சப்ளை ஆகும். அப்போ இந்த 21 மில்லியன் சொல்கிறது, இப்போ இந்த உலகத்தில் வேர்ல்டு வைட் பார்த்தோம்னு சொன்னால், இந்த 21 மில்லியன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சிறிய அமௌண்ட். இந்த கிரிப்டோ ஸ்பேஸில் வந்து அது ஒரு சிறிய அமௌண்ட். அப்போ அதுக்கு வந்து டிமாண்ட் கூட. லிமிட்டட் சப்ளை வந்து எவ்வளோ லிமிட்டடாக எவ்வளோ குறைவாக இருக்குதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த கோயினுடைய டிமாண்ட் வந்து வெரி ஹையாக இருக்கும். சரியா? இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தோம்னு சொன்னால், அந்த கோயினுடைய கம்யூனிட்டி. சரியா? அந்த கோயினுடைய கம்யூனிட்டி எங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது அந்த கோயினுடைய கம்யூனிட்டி வந்து இந்த கோயினை வந்து ப்ரொமோட் பண்ணுதான்னு பார்க்கணும். இந்த கோயினை வந்து அந்த கோயினுடைய கம்யூனிட்டி எங்களுக்கு இதை ப்ரொமோட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி முதலாவது பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், அந்த கோயினை அந்த கம்யூனிட்டி வந்து பை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பார்க்கணும். மூணாவது விஷயம், அந்த கோயினை வந்து அவங்க செல் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூணாவது விஷயமாக பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுக்கு சொல்லிடும் டோஜி காயின் வந்து எங்களுக்கு டோஜி காயின் வந்து லிஸ்ட் பண்ண உடனே அது வந்து எங்களுக்கு ஒரு மீம் கோயினாக தான் லிஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ அந்த மீம் கோயினுடைய கம்யூனிட்டி வந்து ஹையாக இருந்துச்சு. சரியா? அதே மாதிரி அதை வந்து பை பண்ணாங்க, ஹோல்ட் பண்ணினாங்க. அது வந்து எங்களுக்கு அதோடைய லோவில் இருந்து ஆல்மோஸ்ட் 16,000% வந்து எங்களுக்கு பம்பாக இருந்துச்சு. அப்போ அதுதான் அதோடைய கம்யூனிட்டியோடைய பவர். அதுதான் இப்போ கம்யூனிட்டி வந்து எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கோயினுடைய ஹைப் வந்து வெரி ஹையாக இருக்கும். ஓகே, இது வந்து மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அடாப்ஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப். இந்த அடாப்ஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னென்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பார்ட்னர்ஷிப்பில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ கிரிப்டோ ஸ்பேஸில் வந்து எங்களுக்கு எடுக்கலாம் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது தானே, எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அப்போ இல்லைன்னு சொன்னால் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்த கோயினை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் பிட்காயின் எடுப்போமே. இப்போ பிட்காயினை எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பிட்காயினை நிறைய இன்ஸ்டிடியூட் வந்து வாங்குறாங்க. சரி, நிறைய இன்ஸ்டியூட், ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ராக் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. இப்போ அவங்க வந்து வேல்ஸ் அவங்க வந்து அதை பை பண்ணுறாங்க. சரியா? அதே மாதிரி அது வந்து எங்களுக்கு எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்ட் ஆகி தான் இருக்குது அந்த கோயின். அப்போ அதோடைய பார்ட்னர்ஷிப், அதோடைய அடாப்ஷன் ரெண்டையும் வந்து அடாப்ஷனை வந்து கம்பெனிஸ் பை பண்ணுறாங்க, ப்ரைவேட் கம்பெனிஸ் பை பண்ணுறாங்க. பார்ட்னர்ஷிப்னு பார்த்தோம்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப் வந்து வரும், எக்ஸ்சேஞ்சஸுக்கு வரும். சரியா? எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி பையும் பண்ணுவாங்க. அப்போ
4வது விஷயம் அடாப்ஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப். ஓகே, 5வது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஃபைனலான விஷயம் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். இந்த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இந்த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோயின் வந்து லிஸ்ட் ஆகுது, அந்த கோயினில் வந்து நாங்கள் பார்க்கணும் இப்போ வந்து அந்த கோயின் என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் சில கோயின்ஸ் வந்து ஏஐ ட்ரெண்டில் வந்துருக்கலாம், சரியா? ஏஐயோடைய ட்ரெண்ட்னு சொன்னால் ஹைப்பில் இருக்குமே அப்படி, சரியா? சில கோயின்ஸ் வந்து ஏஐ. 2வது கோயின்ஸ் வந்துருக்கலாம் கேமிங் டோக்கன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீசன் வந்து எங்களுக்கு கேமிங் வந்து நல்ல ஹைப்பில் இருக்குதுன்னு சொன்னால் கேமிங் டோக்கன்ஸ் வந்து நிறைய மீம் கோயின்ஸ் வரும் கேமிங் டோக்கன்ஸ்னால். அது மட்டும் இல்லாமல் கேமிங் டோக்கன்ஸில் நிறைய கோயின்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் லிஸ்ட் பண்ண கேட்டேன் எங்களுக்கு பார்க்கலாம் இந்த கோயின் வந்து எங்களுக்கு நாங்கள் சொன்ன 5 விஷயம் அடிப்படை இருக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த கோயினை வந்து சூஸ் பண்ணலாம். எங்களுக்கு பார்க்கலாம் நாங்கள் சொன்ன இந்த 5 விஷயத்தையும் இந்த கோயின் வந்து நாங்கள் சொன்ன அந்த 5 விஷயத்துலையும் இந்த கோயின் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த கோயினை சூஸ் பண்ணலாம். இது வந்து நான் சொல்கிற மாதிரி தான். இப்போ ஒன்று வந்து ஏஐ ட்ரெண்டாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் கேமிங் ட்ரெண்டாக இருக்கும், அப்படியும் இல்லைன்னு சொன்னால் மீம் கோயின்ஸுடைய ட்ரெண்டாக இருக்கும். இப்போ இந்த மீம் கோயின்ஸுடைய ட்ரெண்டு சொன்னால் இப்போ சில கோயின்ஸ் வந்து இருக்கும் மீம் கோயின் அப்படின்னு சொல்லி ஒரு கோயினே இருக்குது. அப்போ இந்த மீம்ஸ் வந்து ட்ரெண்டாக இருக்கிற டைம் வந்து இந்த மீம் கோயினோட ஹைப் வந்து வேறு லெவலுக்கு இருந்திருக்கும். அப்போ அதே மாதிரி அந்த கம்யூனிட்டி வந்து குட்டாக இருந்திருக்கும், நல்ல கம்யூனிட்டியாக இருந்திருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன அந்த 5 விஷயங்களும் இருந்திருக்கும். அந்த இருந்த தரத்தான் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ஹைப் ஒன்று கொடுத்து மார்க்கெட் வந்து மேலும் மூவாக இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சியை பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.